புதுச்சேரியின் நம்பர் 1 ஏரி. இருநூற்றுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகளின் சரணாலயம். ஆனால் கழிவறை, மின் விளக்குகள் கூட இல்லாத ஊசுடு ஏரி மற்றும் சரணாலயத்தின் அவல நிலை. புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் எல்லையில் பறந்து விரிந்து அமைந்துள்ளது ஊசுடு ஏரி. புதுச்சேரியின் மிகப்பெரிய ஏரிகளில் நம்பர் 1 இடத்தில் உள்ளது. புதுச்சேரியின் ஒரே பறவைகள் சரணாலயம் மற்றும் சதுப்பு நிலம் இங்குதான் அமைந்துள்ளது. 2006ஆம் ஆண்டு பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போதைய நிலை மிகவும் கவலை அளிக்கிறது. ஏரிக்கரைகள் முழுவதும் களை நீக்கப்பட வேண்டிய தாவரங்கள் படர்ந்து பிளாஸ்டிக் பாட்டில்கள் ஆக்கிரமித்து காணப்படுகின்றன. பறவைகளை பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகள் தொலைநோக்கி வழியாக பறவைகளின் அழகை கண்டு ரசிக்கும் வகையில் தொலைநோக்கி அமைக்கப்படும் என அறிவிப்பு மட்டுமே வந்தது. கரையின் ஒரு பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்காக கட்டப்பட்ட பார்வை மையம் புதர்மண்டி காட்சியளிக்கிறது. படகு குழாம் பரிதாபகரமான நிலையில் உள்ளது. பல படகுகள் பழுதடைந்து கவிழ்த்து வைக்கப்பட்டுள்ளன. குழந்தைகளுக்கான விளையாட்டு கருவிகள் போதிய அளவில் இல்லை என்பதால் குழந்தைகளை ஈர்க்காத இடமாக உள்ளது. இதையும் மீறி நாள்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் வார விடுமுறை நாட்களில் 1000த்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளும் இங்கு வந்து குவிகின்றனர் என்றால் அது அந்த ஏரியின் இயற்கை அழகால்தான். ஆனால் செயற்கையாக இங்கு ஒரு கழிவறை கூட இல்லை என்பது பெரும் ஆச்சரியம். மாலை 6 மணிக்கு மேல் அங்கு எங்குமே மின் விளக்குகள் இல்லை. உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து 6 மணிக்கு மேலும் படகு குழாமை திறந்து வைக்க வேண்டும் என்பதும் மக்களின் கோரிக்கைகளில் ஒன்று. ஏரியின் எதிர்புறம் அரசு சார்பில் ஹோட்டல், கழிவறை, ஓய்வு, விளையாட்டு இடங்கள் ஒதுக்கப்பட்டு பல லட்சம் செலவில் கட்டுமானங்கள் நடைபெற்று அவை புழக்கத்திற்கு வந்த நிலையில் தற்போது அவை மூடப்பட்டு பராமரிப்பு இன்றி புதர்கள் சூழ்ந்து காட்சியளிக்கின்றன. உள்ளூர் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கும் அனைத்து அம்சங்களையும் கொண்டுள்ள ஊசுடு ஏரி முறையான பராமரிப்பு, கவனிப்பு, ஆர்வம் இல்லாத காரணத்தால் வெளிச்சம் மங்கி வருகிறது. உலக ஈரநில தினத்தை ஒட்டி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெளியிட்ட அறிக்கையின் மூலம் ஊசுடு ஏரி மக்களின் கவனத்தை பெற்றுள்ளது. புதுச்சேரி அரசு மற்றும் ஒன்றிய அரசுகள் உரிய நடவடிக்கை எடுத்து ஊசுடு சுற்றுலாவிற்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கை. என்றும் மக்களில் ஒருவராக ஜோஸ் சார்லஸ் மார்டின்.